ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான மினி ட்ராமா பார்த்துடலாம். ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டூடெண்ட் தான், நம்ம ஹீரோ வந்து ஒரு ப்ரொஃபஸர். எப்படி அவங்களுக்குள்ள வந்து காதல் உருவாகுது அப்படின்றத தான் காட்டியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ட்ராமா. சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, வியூஸே போக மாட்டேங்க. ஒருவேளை இந்த மாதிரி ட்ராமாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஹைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டில் வந்து ஒரு டாக்டர் கிட்ட வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி நான் பிளட் கொடுக்கணும், அதுக்காக நீங்கள் காசு தருவீங்களான்னு கேட்க, அந்த டாக்டர் கொஞ்சம் எசக்கு பிசக்காக பேசுகிறான். என்னம்மா நீ பிளட் கொடுத்தா காசு கம்மியாக தான் இருக்கும், கம்மியாக தான் காசு தருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்க பார்க்க, நம்ம ஹீரோயினோட சொட்ட பயலுன்ற மாதிரி தள்ளி விட்டுட்ட ஒரு பக்கம் ஓட, இந்த டாக்டர் விக்கை தட்டி விட்ட காண்லேயே இன்னைக்கு ஒன்று பிடிக்காம விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோயின் ஓடி போகிறாளா. நம்ம ஹீரோ பேர் லூ. அவன் பார்த்துட்டே இருக்கான் நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் என்ன நினச்சான்னு தெரியல, பார்த்துட்டே போகிறா. நம்ம ஹீரோ வந்து இவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சரி இவளை போய் காப்பாற்றலாம்னு சொல்லி நினச்சி டோரை ஓப்பன் பண்ணுறான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் டோரை திறந்து உள்ளே வந்து உட்காந்துடுறாங்க. இப்படியே வந்து உட்காந்துட்டு என்னை காப்பாற்றுங்க, எனக்கு சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிறா. ஏன்னா அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் வந்து அந்த என்ன சொல்கிறது, ட்ரக் ஸ்ப்ரே வந்து நம்ம ஹீரோயின் மேலே அடிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ட்ரக்கு வந்து போதை ஏறிடுது. இப்படியே ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னன்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அதில் வந்து ப்ரெக்னென்ட்ன்ற மாதிரி வந்துடுது. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கூட க்ளோஸாக தான் இருந்திருப்பாங்க அன்றைக்கி ட்ரக்கு வந்து பண்ணியிருக்கிறதுனால. அப்போ ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, நீ ஒன்றும் பயப்படாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இது எப்படி பாசிபிள், எங்கள் அம்மா கருதி தெரிஞ்சால் தூக்கி போட்டு மிதிப்பாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்க. இப்படி நம்ம ஹீரோயின் தான் உங்கள் அப்பாக்காக தான் வந்து அந்த காசெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து கண்ணு போயிடுச்சு, நம்ம ஹீரோயினால் தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்துருப்பா. அதனால தான் நம்ம ஹீரோ கூட ஒன்றா இருக்க வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம ஹீரோயின் போயிட்டே இருக்கிறப்போ அவளுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் அதிகமாக வந்துடுது. அப்படியே ரோட்லேயே உட்காந்துடுறா. அந்த சமயம் யாரோ ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து ஒரு 2 மந்த்க்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுனால அவனுக்கு ஒரே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நானே ஒரு டாக்டர் தான், நான் உன்னை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு பதறுது. ஐயோ இவனுக்கு மட்டும் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சால் நம்மளை என்ன பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எங்கெங்கே பெயின் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க. வந்து சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, என்னை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்து போமா, ஏமா இப்படி வந்து தடுமாறிட்டு போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, போயிட்டு வரவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிளம்பிடுறா. இப்போ ஹீரோ வந்து ஒரு மீட்டிங்க்கு வரான். அந்த ஹாஸ்பிட்டலே நம்ம ஹீரோது தான். ஹீரோ வந்து மீட்டிங்க்கு வரான். வந்துட்டு உட்காந்துட்டு இங்கே என்ன பிளேஸ் காலியாக இருக்குது, புதுசாக வந்த இன்டர்ன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லுது. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், நம்ம ஹீரோயின் தான் அந்த இன்டர்னு, நீ என்னப்பா இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோவை பற்றி கேட்க, பக்கத்தில் இருக்க பொண்ணு இவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மனே அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு பதறி போகுது. இனிமேல் லேட்டாக வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் எக்ஸ்கியூஸ் கொடுத்து இதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, அந்த பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கு இது மாதிரி டாக்டர் வந்து யாருக்கும் இது வரைக்கும் எக்ஸ்கியூஸே கொடுத்தது கிடையாதுன்னு சொல்ல, இப்படியே நம்மளுடைய ஹீரோ வந்து ஹீரோயினை யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்து காசு கேட்டிருப்பா, அது மாதிரி எனக்கு 50 மில்லியன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் காசை போட்டு விட்டுருப்பான். இது இப்படி தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்குறான், எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நைட்டு உன் கூட இருந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் நினைக்கிறேன், இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்ப நீ, இப்போ வந்து இந்த பிள்ளைக்காக நீ இப்படி வந்து உன்னுடைய அந்த கேரக்டரை விட்டு கொடுக்குறேன்னா அவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஆமான்ற மாதிரி சொல்கிறான். இப்படியே நைட் வந்து ஒரு பாரில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குற வேலை பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தப்பான நேரத்துக்கு ட்ரை பண்ண, நம்ம ஹீரோயினோட விடுங்கடா சண்டால பாவீங்களான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓட பார்க்குறா. கரெக்டாக இவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றுறாரு. அப்படியே வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்ருக்க, அவனுக்கு எதுவும் ஆகலையான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சுடுது. நம்ம ஹீரோ பயங்கரமாக திட்டுறான், எதுக்கு காசுக்காக அது மாதிரி பாருக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேட்டால் நான் தரமாட்டேனா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்துறான். ஹீரோயின் வந்து உங்ககிட்ட பணம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, ஜஸ்ட்டு நான் பாரில் வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குற வேலை தான் பார்க்குறேன், நான் ஒன்றும் தப்பான வேலைலாம் செய்யலை, என் சுயமரியாதைக்கு நான் சம்பாதிக்கிறேன், இது கூட தப்பா, நான் தெரியாமல் உங்கள் கூட ஒன்றா இருந்துட்டேன், இனிமேல் இந்த தப்பா என் லைஃப் லாங் வரைக்கும் நான் வேறு யார் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடி போயிடுறா. இப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் மீட்டிங்க்கும் நம்ம ஹீரோயின் வந்து வரலை. அப்பையும் வந்து நம்ம ஹீரோ பெருசாக எடுத்துக்கலாம், அவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பதறிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து
பாத்ரூமில் மீட்டிங்க்கு வராமல் ஒரே வாமிட்டிங்காக எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சிக்கல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா இது திடீர்னு வாந்திலாம் வருது, இத்தனை நாளாக வரலையே, ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க, ஹீரோ என்னது ப்ரெக்னெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க, நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இல்லை நான் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க என்னமோ ஒரு வயசான தாத்தாக்கு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் வாங்கி அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், நாளைக்கு கல்யாணம், அந்த கிழவன் கூட அப்படின்னு சொன்னோடனே இவ வந்து வயிற்று பிடிச்சி நிற்கிறா. அம்மா அது மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொல். அட சண்டால பாவி, என்னடி இப்படி பண்ணி வச்சுட்ட, இப்போயே அபார்ஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்களாம் பக்கத்தில் வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து கால் பண்ணிட்டு, நம்ம குழந்தை ரொம்ப டேஞ்சரில் இருக்குது, என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறப்போ, ஹாஸ்பிட்டல்லாம் போன வேணாமா, இவளே இங்கே அடித்து கொண்டுடலான்ற மாதிரி தம்பிக்காரன் சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இது மாதிரி உன்னோட குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்னொன்னே ஹீரோக்கு ஓரளவு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. இப்படியே நம்ம ஹீரோயினை ரோட்டில் கொண்டு வந்து அடின்னு அடித்து முடியை பிடிச்சி இழுத்து ரோட்டில் எல்லாரும் முன்னாடி அவளை பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிறாங்க. ஒரு பையனோட ஒன்றா இருந்துட்டு குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவளை ரொம்ப கேவலப்படுத்த, இப்படியே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோயின் அப்பாவியாக உட்காந்துட்ருக்கா. நம்ம ஹீரோவால் இதை பார்க்கவே முடியல. இதை மாதிரி எதுக்கு அவளை வந்து இவ்வளோ துன்புறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவங்களை பயங்கரமாக அடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறான். இப்போ டாக்டர் சொல்கிறாரு, உனக்கும் குழந்தைக்கும் ஒன்றாகலாமா, நான் வயிற்றில் இருக்கிறது வந்து ட்வின் பேபி, அதனால வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்து முறைக்கிறான். அடிப்பாவி, ஒரு வார்த்தை சொன்னால் உனக்கு என்னடின்ற மாதிரி, உங்களுக்கு குழந்தை பிடிக்காதுன்னு நினச்சி தான் நான் சொல்லலை, இது வந்து அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் குழந்தைய நீ எப்படி அபார்ட் பண்ணுவ, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ வந்து உன்னை நானே டேக் கேர் பண்ணிக்கிறேன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து தன்னுடைய வீட்டுக்கே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போக, நம்ம ஹீரோயின் சரி போயிடுறா. இருந்தாலும் ஒருத்தவங்க வீட்டில் ஓசியில் எப்படி சாப்பிட முடியும்னு நினச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்க, அவளுக்கு திருப்புன்னு வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுக போகிறா. நம்ம ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறான். இந்த வேலையெல்லாம் உனக்கு யார் செய்ய சொன்னா, நீ வந்து சேஃப்டியாக செக்யூராக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க நானியை கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த பிள்ளையை ஒழுங்காக பார்த்துக்கோங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் இந்த நானிக்கிட்ட ஹீரோயினுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நான் இந்த ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான்னா, நம்ம ஹீரோ தான் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி நினச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அது ஒரு அரகுர ட்ரெஸ்ஸு. நம்ம ஹீரோ கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால், நீ ட்ரெஸ்ஸை போட்டு வை, நான் வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணுமான்னு நினச்சிட்டு இருக்க, இப்படி நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்குள்ளே வாரான். நம்ம ஹீரோயின் அந்த அரகுர ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டுருக்கா. இங்கே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு திரும்பி பார்த்தா ஒரு படையே நிற்கிது. அவங்கெல்லாம் கண்ணை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கூச்சமாக போச்சு, ரூம்குள்ளே போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு கூப்பிட்றான், இது மாதிரி வந்து நான் வந்து நானே தான் வாங்கி கொடுக்க சொன்னேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாத, இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு இப்படியே இருந்தால் உனக்கு சளி பிடிச்சிக்கிறோம், அதனால் வந்து நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்ட ரொம்ப அக்கறையாக பேசிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோயின் வந்து இவ்வளோ அக்கறை காட்டுறதுனால கொஞ்சம் காதல்லையும் விழுந்துடுறா. இப்படியே வந்து நானி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போகிறப்போ அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா ஹீரோயினை நீ தான் பார்த்துக்க போறியான்னு சொல்லி கேட்டால், இல்லைடா குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவள் யாரோ நான் யாரோ, குழந்தைய வாங்கிட்டு அவளை அனுப்பி வச்சிருவேன்னு சொல்கிறப்போ, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, அந்த பிள்ளை மனசு காயப்படும், அதனால் இப்பெல்லாம் பண்ணாத, அவளையும் கல்யாணம் பண்ணி கூட அவன் ஃபேமிலியாக வந்து சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்கிறப்போ ஹீரோ அது முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாகி கிளம்பிடுறா. இப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி வர, நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் இருந்ததுக்கு சாப்பிட்டதுக்கெல்லாம் கேட்டால் பணத்தை வச்சுட்டு போக, நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்கவும் முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கா. ஆப்போசிட்டில் வந்தால் கூட அவனை பார்த்து அலறிக்கிட்டு ஓடுறா. இந்த மாதிரி எதுக்கு வந்து நீ வீட்டில் பணம் வச்சுட்டு போனேன்னு சொன்னால், யார் வீட்லேயும் நான் ஓசியில் இருக்க விரும்பலைங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு அவள் பாட்டில் போயிட்டு இருக்கா. இங்கே வந்து இப்படியே இருக்கிறப்போ நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி என்னப்பா வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கியா, வருங்கால மருமகளை நீ கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதனால் நான் வீட்டுக்கு வந்து பார்க்க போகிறேன்னு சொல்ல, வேண்டாமான்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இப்போ ஹீரோவுடைய அம்மா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிடுது ஹீரோடைய அம்மான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் இப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்து ஒரு புது வேலைக்காரி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லை என் மருமக இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னானே என் பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் வந்து வேலைக்காரி சமாளிச்சுட்டு ஹீரோவுடைய அம்மாவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போக, நம்ம ஹீரோவுக்கு தகவல் வந்துடுது. அதனால் வந்து நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். இப்படி வந்து எங்கடா என் மருமகளை வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து பதட்டத்தில் அந்த கிளாஸை உடச்சிடுறா. அது எடுக்க போகிறப்ப கையில் ஃபுல்லாக கீறி ரத்தம் வருது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினை அலைக்காக தூக்கி கொண்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட, அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து வேலைக்காரி தான், உங்கள் பையனுக்கு கொஞ்சம் கன்சர்ன் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ கிட்ட வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் என்னால் வர வேண்டாம்,
நீ வந்து உன்னுடைய ஒய்ஃப்ன்ற மாதிரி யார்ட்டையும் சொல்லாதன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு இவ தாம்மா என்னுடைய ஆசை மனைவி, இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா 2 மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்வின்ஸ் பேபி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப குஷியாக போயிடுச்சு மருமகளை பார்த்துட்டு. இப்பயே என் மருமகளோட நான் ஷாப்பிங் போகணும், அவளுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் வாங்கி கொடுக்கணும், என் மருமகளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஷாப்பிங்க்கு வந்து கிளம்புறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இங்கே ஹீரோவும் உங்கள் அம்மாவும் பேசிக்கிறாங்க. இதை மாதிரி சீன் வந்து ஃபாரின்லேருந்து வரப்போகிறா, அவள் வந்துட்டு அவளுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆல்ரெடி உனக்கு அவளுக்கு என்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து யார் அந்த சீனு அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கேன். எங்கள் மாமியார் அப்படியே டாப்பிக்கை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. அதை வச்சுட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு பிராஸ்லைட் இருக்குது, அதை பார்க்குறா. நம்ம ஹீரோயின் இந்த பிராஸ்லைட்டை நம்ம ஃபெமிலியராக இருக்கே, பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ சின்ன வயசில் நம்ம ஹீரோ போட்டிருந்தது தான் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ காப்பாற்றிருப்பாங்க. இப்படியே வந்து அந்த சீனோட ஃபோட்டோ வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்துறான். இது மாதிரி அடுத்தவங்க ரூமுக்கு வந்து இது மாதிரி பொருளை டச் பண்ணலாமா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் சடனாக இப்படி திட்டினோன்னே இவளுக்கு வந்து வாமிட் வந்துடுச்சு. அந்த பதட்டத்தில் இப்படியே வாமிட் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் சாரி கேட்குறான். நான் ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டேன், இது உன்னோட வீடு தான், நீ எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், அதனால் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறப்போ நான் உங்களுக்கு தேவையில்லாத ட்ரபிளில் வந்து மேக் பண்ண மாட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ இந்த டைக்காக தான் நான் கொடுக்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இப்படியே நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோவுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. நம்ம ஹீரோ வேணும்ட்டே கொஞ்சம் டையை கொஞ்சம் சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண பார்க்க, இது வந்து ஹாஸ்பிட்டல், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டராக இன்டர்னாக வேலை செஞ்சிட்ருக்கா. இப்படியே வந்து அந்த சீன் இருக்கா இல்லையா, அவள் வந்து ஃபாரின்லேருந்து வந்துடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அப்புறம் நேற்று அத்தை சொன்ன சீனு இவதானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கு. 2 பேரும் கை கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா ஹீரோட வாழ்க்கையை நமக்கு எடுத்துடக்கூடாது, அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன அந்த பிள்ளை கூடயே கல்யாணம் ஆகட்டும், ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் தானே ஆயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கா. இங்கே சீனோடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணு வேலை செய்கிறா. அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப திமிராக பேசுகிறா. சீன் தான் வந்துட்டா இல்லையா, இனிமேல் வந்து அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, ஜஸ்ட்டு குழந்தைக்காக தான் உன்னை வச்சுருக்கான், மற்றபடி சீன் வந்து ஒரு பெரிய டான்ஸர், அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அதனால தான் உன்னை வச்சு குழந்தை பெற்றுக்க வச்சுருக்கான். இன்னொன்று என்ன, அவளை மாதிரி பார்க்க நீ இருக்க, அவள் கண்ணில் ஒரு மச்சம் இருக்கும், உன் கண்ணிலே ஒரு மச்சம் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோயின் வந்து டைரெக்டாக வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறா. இது மாதிரி சீனும் நம்ம ஹீரோக்கும் வந்து என்கேஜ்டு ஆயிடுச்சு ஆல்ரெடின்னு சொல்ல, உனக்கு எப்படி இது தெரியுன்ற மாதிரி அவன் வாயை விட்டுறான். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப மன வருத்தப்பட்டு ஒருவேளை அவன் லைஃப்குள்ளே நம்ம தான் வந்துட்டோம்னு சொல்லி நினச்சிட்டு போகிறப்போ கரெக்டாக அந்த சீனும் நம்ம ஹீரோவும் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமாயிட்டு வாமிட் வந்துடுது. இப்போ இந்த சீன் வந்து சொல்கிறா, பார்த்தல இதான் எங்கள் ரிலேஷன்ஷிப், நடுவில் நீ வந்துட்ட, போனால் போகுது, குழந்தைய பெற்று கொடுத்துட்டு கிளம்புற வழியை பாரு, இப்போ கூட நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவன் உங்ககிட்ட வரமாட்டான், எனக்காக வந்து ரூமில் காத்துட்ருக்கான் ஹோட்டலில், வேணா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் போட்டு இவ பேசுகிறா. இது கேட்டோன்னே ஹீரோயின் அப்படியே தடுமாறி விழுந்துடுறா. இறக்கம் கூட பார்க்காம நம்ம ஹீரோயினை தூக்கி விடாமல் போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வயிறு வலி வந்துட்டு அந்த பெயிண்ட்டை யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. பட் நம்ம ஹீரோ எடுக்கலை, கட் பண்ணுறான். இப்படியே வந்து நம்மளுடைய யாரோ ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னையும் என் குழந்தைய காப்பாற்றுங்கன்னு சொல்கிறப்போ அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு சீனியர் நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோயினோட சீனியர் தான் அந்த பையன் போல் இருக்குது. நீ வந்து மலையில் நனைஞ்சிட்ருக்க, உன் வயிற்றில் 2 குழந்தை இருக்குது, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, யார் இவங்களோட அப்பான்றது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்படின்னா அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவனை மலையில் நிலைய விட்டுட்டு அப்போ என்ன அவனுக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு இது மாதிரி அவனுக்கு கால் பண்ண முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோயின் கால் பண்ணால் திரும்பவும் நம்ம ஹீரோ எடுக்க மாட்டேங்கிறான். இங்கே சீனியர் பையன் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் கால் வருதா. இந்த சண்டால பாவி தான் நம்ம ஹீரோயினோட காலை வந்து கட் பண்ணி விட்டுட்டு கிடக்கா. இப்படியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக பார்க்க நம்ம ஹீரோ சொல்கிறோம், இங்கே பாரு எனக்கு வந்து ஹீரோயின் தான் எல்லாமே, ஏன்னா என் குழந்தை வயிற்றில் வளருது, நீ வந்து என்னோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப. இப்படி நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு உன்னோட ஒய்ஃபோட நிலமை கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து மின்னல் அடிக்குது, இடி இடிக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயம் போல இருக்குது அந்த சவுண்டு. அப்படி பயந்து போய் சீனியரை ஹக் பண்ணிக்கிற. கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே வந்து பார்க்குறோம், என்ன நடக்குதுன்ற மாதிரி பயங்கரமாக கத்த. நம்ம ஹீரோயின் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இப்படியே வந்துட்டு நம்ம சீனியர் வந்து கேட்குறான், இவன் தான் உன்னுடைய அந்த குழந்தைக்கு அப்பாவான்னு சொல்லி கேட்க, இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இங்கே ஹீரோக்கு செம்மையாக காண்டாயிடுது, என்ன பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி. இப்படியே வந்து ஹீரோயின் கோவத்தில் தான் அப்படி சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் டாக்டரை சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில்
பக்கத்தில் போக நம்ம ஹீரோயின் என் கையை விடு, நீ வந்து குழந்தைக்காக தானே வந்து என்னை வந்து வச்சிருக்க, அதனால் வேண்டாம், என் குழந்தையும் உனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கத்த நம்ம ஹீரோ கை வச்சு பார்த்தா நெருப்பாக கொதிக்குது உடம்பு முழுக்க. இப்படியா நீ இருப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோ சத்தம் போட, நீ என்னை தொடாதுன்ற மாதிரி சொல்கிறப்போ, ஏன் உன் சீனியர் தொடுறப்போ மட்டும் உனக்கு வந்து அருகருப்பா இல்லையா, நான் தொடுறப்போ மட்டும் உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டுறான். இப்படி நம்ம ஹீரோயின் மேலே ஃபுல்லாகவே அந்த லேடிஸ் யூஸ் பண்ணுற சென்ட் ஸ்மெல் வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வர, நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பான் அவன் மேலே வந்து லேடிஸ் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், இனிமேல் வாமிட்லாம் பண்ணாத. ஹீரோயின் கேட்குறான், அந்த சீன் கூட நீங்கள் வந்து ஒன்றா வந்து க்ளோஸாக கிஸ் பண்ணிட்டு இருந்தது நான் பார்த்தேன்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோ கோவப்படுறான், நீ மட்டும் சீனியர் மேலே படுத்து சாஞ்சிட்டு இருந்த, அதை பார்க்கல எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரட்டவும் நம்ம ஹீரோயினுக்கு உடனே மயக்கம் வர ஆரம்பிச்சிடுது. அவளுக்கு ஃபீவர் கம்மியாகிற மாதிரியே தெரியல. அவளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறா, சீனியர் வந்திருக்கான், அவன் பார்க்கணுன்றதுக்காக தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சீனியர் உள்ளே வர பார்க்குறான், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லி சீனியர் அனுப்பிவிட, அப்போ ஓரளவு நம்ம ஹீரோயின் சமாதானம் ஆகிட்டாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை வந்து காலி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்போ சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு ஃபோட்டோ பார்க்குறப்போ, நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு பிள்ளை காப்பாற்றிருக்கோம். அந்த பொண்ணு மாதிரியே நம்ம ஹீரோயின் இருக்கவும் நம்ம ஹீரோக்கு ஒரே டவுட் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு ஆள் கால் பண்ணிவிட்டு, நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், சின்ன வயசில் நீ யார் காப்பாற்றினா, அந்த சீனு தான் நான் காப்பாற்றினாளா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்ருக்க. இப்படி வந்து நம்ம ஹீரோ சின்ன வயசில் வந்து அவனை கிட்னாப் பண்ணி அவன் வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்கிறப்போ அந்த அந்த ஏதோ ஒரு ரெக்கார்டர் வச்சுருக்கான். அந்த ரெக்கார்டர் வந்து நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சுருப்பா சின்ன பிள்ளையில். இப்போ அந்த ரெக்கார்டர் ரிப்பேர் பார்க்க கொடுத்துருக்கா. இப்படி நம்ம ஹீரோ கூட ஹாஸ்பிட்டல் வந்திருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். அவள் தனியாக இருக்கிறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு, இது மாதிரி அப்பாவுக்கு பர்த்டே இருக்குது, நீ வந்து உனக்கு வர விருப்பம் இல்லாட்டா வராத, உன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் சுத்தமாக பிடிக்காது, நீ வந்து உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வந்துடு நம்ம வேர் ஹவுஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இங்கே மனசு கேட்காத இந்த லூஸு கேட்க வாங்கிட்டு போகுது. அங்கே பார்த்தா சீனியருக்கு போதனை மாத்திரையை போட்டு படுக்க வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ நிலைமை சரியில்லைன்னு நினச்சி நம்ம ஹீரோயின் வந்து டக்கு டக்கு நம்ம ஹீரோக்கு கால் பண்ண போக, கரெக்டாக அந்த சீன் பொண்ணு வந்துட்டு ஃபோனை பிடிங்கி தூக்கி உடச்சி போட்டுருது. இங்கே நான் அவனை வர வச்சதே உன் சீனியர் கூட ஒன்றா இருக்க வச்சு உங்கள் 2 பேரையும் பிரித்து நான் அவனோட ஒன்று சேர்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சீனியரை வந்து ரொம்ப க்ளோஸாக வைக்கிறாங்க. சீனியர் ஒரு பக்கம் ட்ரக்கை போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்க, இங்கே ஹீரோ வெக்கங்கட்ட ஹீரோயினோட அம்மாவும் வந்து நின்றுட்டுருக்கு. அதுதான் வந்து இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க, நம்ம ஹீரோக்கு வந்து இந்த ஹீரோயின் ரெக்கார்டர் கொடுத்துருப்பா இல்லையா, அதுலேருந்து ஒரு லொக்கேஷன் வந்து கிடைக்கிது. ஹீரோவுடைய ரெக்கார்டரில் லொக்கேஷன்லாம் இருக்கும், அதை ட்ராக் பண்ணுங்கள், எப்போ அதுலேருந்து சிக்னல் வந்தாலும் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ அந்த லொக்கேஷனை தேடி வந்தால் நம்ம ஹீரோயின் வந்து அந்த அந்த ரெக்கார்டரை எடுத்துகிட்டு வந்திருப்பா கையோட. அதனால நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை கரெக்டாக காப்பாற்றிட்டு, ஹீரோயின் வந்து இது மாதிரி மன்னிச்சிடுங்க, நான் இந்த தப்புமே பண்ணல, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க லூ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்போ அந்த ரெக்கார்டரை வந்து நம்மளுடைய சீன் வச்சுக்கிட்டு, நான் தான் அவனை காப்பாற்றினேன் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்டரை டக்குன்னு பிடுங்கிக்கிற நம்ம ஹீரோயின் வந்து, இல்லை இல்லை இது என்னுடைய ரெக்கார்டர், நான் தான் ஒரு சின்ன பையனை காப்பாற்றினேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்கே அம்மாக்காரி வந்து என் பொண்ணை என் கூட அனுப்பி வச்சுருங்க, அவளை வீட்டுக்கு போயிட்டு நல்லா பாடம் கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் சீனை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறப்போ, நீ நான் பெத்த தாயா, எதுக்கு நீ இப்படி பேசுகிற, பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படியா பேசுவாங்கன்னு சொல்லி கேட்க, நீ முதல்ல என் பொண்ணே கிடையாது, ஜஸ்ட் நான் உன்னை வந்து பழக்கத்தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை இந்த அம்மா போட்டு உடைக்கிறாங்க. இப்படி சீனோட அம்மா வராங்க. இப்போது என் பொண்ணு யாருங்க மிரட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. என்னடா சின்ன வயசில் நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்க, இது மாதிரி என் பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க, இன்றைக்கி அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்று வைக்கிறேன்ற மாதிரி இந்த அம்மா சொல்லிகிட்ருக்கு. இப்போது வந்து இந்த சீன் பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே பாரு, நீ தான் என்னுடைய பொண்ணு, நான் தான் சின்ன வயசில் வந்து குழந்தைய மாற்றி வச்சுட்டேன், நீ பணக்காரியாக வாழணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறது கேளு, ஹீரோ கூட நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, வெளியே ஏதாவது சொன்னேன்னா உன்னை கொன்றுவேன்ற மாதிரி புள்ள சொல்கிறா. இப்படியே வந்து 2 பேரும் டெலிவரி ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பாங்க. வைகுண்டபுரத்தோடைய கதை மாதிரி தான் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்காரவங்க இவங்களோட குழந்தை பணக்காரங்களாக வாழணும்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. இது நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு, ஒரிஜினல் அம்மாவுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் அம்மா வந்து இந்த சீனுடைய அம்மா தான். இதை வந்து லூஸ் மாதிரி உளறனா பல்ல தட்டிடுவேன்ற மாதிரி இங்கே சீனை சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு வந்து இவங்க வந்து நேனியாக வேலை செஞ்சவங்க, நம்ம ஹீரோயினோட அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, ஒரிஜினல் அம்மா, அவங்க வீட்டில்
வீட்டில் வந்து நம்ம ஹீரோயினோட வளர்ப்பு தாய் வந்து வேலை செஞ்சவங்கன்னு தெரிஞ்சுட்டு 2 பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் எடுத்துடுறாங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோயினோட அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினுக்கு பிளாங்க் செக்கெல்லாம் கொடுத்துட்டு, இது மாதிரி வந்து அவனை விட்டு போயிடு, என் பொண்ணு சீனு வந்து வாழணும் அவங்க கூட அப்படின்ற மாதிரி டிமாண்ட்லாம் பேச, ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க வாய்க்கு வந்தபடி தான் பெத்த பிள்ளைனே தெரியாமல் கரைச்சி கொட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு என்னுடைய ஒய்ஃபை யார் தப்பாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு, உங்களுக்கு தெரியுமா முதல்ல வந்து உங்கள் பொண்ணே வந்து மோமோ தான், நம்ம ஹீரோயின் பேர் மோமோ, கடைசியாக தான் சொல்கிறேன், மோமோ தான் உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறப்போ இவங்க வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படி வந்து என் பொண்ணு மோமோவாக இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்தாங்க டிஎன்ஏ டெஸ்ட் பாருங்கள், ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறப்போ இப்படியே வந்து இந்த அம்மா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் சொல்லியிருப்பாங்க ஒரிஜினல் பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கணும், ஹெல்ப் கேட்டிருப்பாங்க நம்ம ஹீரோ கிட்ட. இப்படியே வந்து நம்மளுடைய அந்த சீனோட வீட்டுக்கு வந்து தன்னுடைய சொந்த அம்மா வராங்க, சீனுடைய அம்மா. அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து ஆல்ரெடி வீட்டு வேலை செஞ்சவங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சீனை வந்து கத்திக்கிட்டு இருக்கா, அப்படின்னா உண்மைதானா, நீ தான் எங்கள் அம்மாவா, ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து மற்றவங்களை கூட்டிக்கிட்டு வந்துடுறான். இங்கே வந்து நம்ம மோமோவை பார்த்தோன்னே அவங்க அப்பா செம்ம டென்ஷன் ஆகிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்து என் பொண்ணை வாழ்க்கை கெடுத்தவன்னு சொல்லிட்டு கத்த, இப்போ வந்து மோமோவோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளோட குழந்தைய வந்து இந்த வேலைக்காரி தான் மாற்றி வச்சிட்டா, ஒரு நாள் வந்து நம்ம குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டு மறுநாள் கொண்டு வந்து கொடுத்தா பாருங்க, அப்போ தான் இவ குழந்தைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கா, நம்ம பிள்ளை வந்து மோமோ தான் அப்படின்ற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டை கொடுத்துட்டு 21 வருஷம் என் பிள்ளையை வந்து என்கிட்ட பிரித்து வச்சிட்டி அடி பாவி மவளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை வந்து இந்த நானியை வந்து இந்த மாதிரி போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த அம்மா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுது, என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் அந்த பிள்ளையை நீங்கள் தான் வளர்த்துருக்கீங்க, வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க, உங்கள் பிள்ளையாவே பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, இவர் வந்து அந்த அம்மாவை முதல்ல கூட்டிகிட்டு போங்க இங்கேருந்துன்ற மாதிரி வெறி பிடிச்சி கத்திக்கிட்டு கிடக்காரு. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து அணைக்கிறாங்க குழந்தைன்னு சொல்லிட்டு. நான் ஹீரோயின் வந்து பேரண்ட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன், மற்றபடி உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, எனக்கு என் ஹஸ்பண்டே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படியே வந்து அவங்க பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் வந்து இந்த சீனை நாங்கள் வளர்த்துட்டோமா, டக்குன்னு வந்து இந்த பிள்ளையை விட முடியல, நம்ம கூடயே இருந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோ ஒரே வாரத்தில் சொல்லிடுறான், அந்த சீனை இங்கே வைக்கிறதா இருந்தால் என் ஒய்ஃபை நான் இங்கே அனுப்பவே மாட்டேன், அவள் வந்து என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு ஒரு வழியே இல்லை, அந்த சீனையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, அவளுடைய இடத்துல கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதனால் அவளையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஃபேமிலி கூட ஒன்று சேர்ந்துடுறாங்க. பட் ஆனால் அந்த சீன் போகிறப்போ நினைக்கிறா, நான் ஹீரோயினை சும்மா விட மாட்டேன், ஏன்னா அவளால் தான் எனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இப்படியே ஒரு 8 மாதங்க அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வயிறெல்லாம் பெருசாகிடுது, ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்காக வந்திருக்கா. அப்போ ஒரு நர்ஸு வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஊசியை போட வர, ஏம்மா இந்த டைமில் என்னம்மா ஊசி, யார் எதுவுமே சொல்லலையே டாக்டர் கூட அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உன்னை கொல்றதுக்கு தாண்டி வந்திருக்கேன், விஷ ஊசி எடுத்துகிட்டு அப்படின்ற மாதிரி இந்த சீன் தான் வந்திருக்கா நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு. ஒன்னாலே வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கொலை பண்ணுறதுக்காக இன்ஜெக்ஷன் போட வர, கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அந்த பிள்ளையை தள்ளி விட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்படியே வந்துட்டு இந்த பிள்ளை வந்து நான் தான் உன்னை சின்ன வயசில் காப்பாற்றினேன், என்னை வந்து எதுவும் செஞ்சிடாத அப்படின்ற மாதிரி கெஞ்சுது. இருந்தாலும் போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து டெலிவரி பெயினும் வந்துடுது. அப்படியே வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ட்வின் பேபி தான் பிறக்குது, ஆண் ஒன்று பெண் ஒன்று. இப்படியே நம்ம ஹீரோயின் டெலிவரி ஆகிட்டு வராங்க. அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல டாக்டராக வந்து நல்லாவே வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க குழந்தைங்கள்லாம் ஓடி வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து உங்களை ரொம்பவே நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு கிஸ் பண்ண, நம்ம அவளுடைய ஹீரோ சொல்கிறான், அப்போனா என்னையை அவள் மிஸ் பண்ணவே இல்லை, உங்களை தாண்டா மிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெலஸ் ஆக நம்ம ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ண குழந்தைங்களாம் கண்ணை மூடுறாங்க. இப்படி இந்த மூவி இங்கே முடியுது.